அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய இந்த வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பிற்குரிய புனிதமான ஒரு மாதத்தில் நற்காரியங்களை செய்யக்கூடிய, நோன்பு நோற்று இரவு தொழுகையை வணங்கக்கூடிய, அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய வகையில் இந்த மாதத்தை, இந்த நாட்களில் நம்மை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். இந்த ரமலான் மாதம் சிறப்பு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணமே நமது நன்மைக்காக, மனிதர்களது உண்மையான மறுமை என்கிற அந்த வாழ்க்கையின் வெற்றிக்காக வழங்கப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன் அருளப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த மாதத்திற்கு சிறப்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆனை பொறுத்த மட்டில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பாராட்டக்கூடிய வகையில், அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வகையில், மனிதன் என்றாலே 80 ஆண்டு காலம் வாழ்கிறீர்களா, ஓயாமல் உறக்கமில்லாமல் ஓய்வில்லாமல் அல்லாஹ்வை துதிபாடிக்கொண்டே இருங்கள் என்று குர்ஆன் பேசவில்லை. அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதோடு மிக முக்கியமாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் நமது நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமது நோக்கம் என்ன? மறுமை என்பதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறான். ஒரு வசனம் அல்ல, ஏராளமான வசனங்களில் ஒரு வசனம். கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக், இந்த வேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். லிதுஹ்ரிஜன்னாஸ் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருள்களிலிருந்து மக்களை ஒளியின்பால் கொண்டு வர வேண்டும். இருள்களிலிருந்து, வழிகேடுகளிலிருந்து நேர்வழியின்பால், பேரொளியின்பால் மனிதர்கள் வர வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்ப நேர்வழிக்கு வந்து, சத்திய பாதைக்கு வந்து, அதன் அடிப்படையில் வாழ்ந்து உண்மையான வாழ்க்கையில் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்ப இந்த குர்ஆனுடைய அடிப்படை நோக்கம், மனிதர்களாக இருக்கிற நாம் நமது வாழ்வியல் முறையை சரி செய்து கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நோக்கத்தை மறந்துவிடக் கூடாது. பல மக்கள், பல மனிதர்கள், ஆண்களோ பெண்களோ, விவரம் தெரிந்த காலத்திற்கு பிறகு சிந்தனைகளும் முடிவுகளும் நடவடிக்கைகளும் இந்த மண்ணை வைத்துத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களை வைத்து முடிவு எடுக்கிறார்கள், மண்ணை வைத்து முடிவு எடுக்கிறார்கள். ஆனால் காலம் முடியும் போது, மரணத்தை கண்ணில் பார்க்கும் போது, மனிதர்களும் மண்ணும் பொய், உண்மையில் அல்லாஹ் மட்டும்தான் சத்தியமானவன், அவனை நோக்கித்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பதை மரணத்தை கண்ணில் பார்க்கும் போது புரிந்து கொள்கிறார்கள். மீண்டு வர முடியாது. அதனால்தான் குர்ஆன் சொல்லி தருகிறது, அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மரணத்தை உணர்வதற்கு முன்னால் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி தருகிறது. சிறுவனாக சிறுமியாக இருக்கிற காலம் அது ஒரு நிலை, தாய் தந்தை தான் உலகம். விவரம் தெரிந்து மரணத்தை கண்ணில் பார்க்கிற வரை ஒரு காலகட்டம், மரணத்தை கண்ணில் பார்க்கும் போது அல்லாஹ்வை தவிர, மறுமையை தவிர எதுவும் இல்லை, இடைப்பட்ட அனைத்தும் புறம்பானது, பொய்யானது என்பதை இயல்பாகவே மனிதர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த ரமலானின் அடிப்படை குர்ஆன், அந்த குர்ஆனின் அடிப்படை நோக்கம் நமது வாழ்க்கை சீர் செய்யப்பட வேண்டும். முஸ்லிம்கள் அதை உள்வாங்கி இருக்கிறோமா, அதை புரிந்திருக்கிறோமா என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் இன்றைக்கு பரவலாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? அது வாழ்வியல் மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டி என்பதை விட, நம்முடைய குடும்பத்திற்கு நிம்மதியை தர வேண்டும். ஒரு கடை புதிதாக திறக்கிறோமா, கடை வியாபாரம் ஆகவோ என்று ஓட வேண்டும். புதிதாக ஒரு வீடு கட்டி குடியேறுகிறோமா, அந்த வீட்டில் தீய சக்திகள் அல்லது இன்ன வாய்கள் நமக்கு தவறான ஒரு கருத்தை உருவாக்கி விடக்கூடாது, தீய பார்வைகள் நமது வீட்டின் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும், ஒருவர் மரணித்து விட்டாரா, ஜனாசாவை வைத்து ஓதப்படக்கூடிய வகையில் இப்படி ஒரு மாந்திரீக சொல்லாக, ஒரு மந்திர சொல்லாகத்தான் பல முஸ்லிம்களால் இன்றைக்கும் குர்ஆன் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் இதற்காக இறக்கவில்லை. எந்த ஒரு வழிகாட்டுதலுடைய அந்த வகியாக
வார்த்தைகளோ ரசூலுடைய அந்த வாழ்வியல் முறைகளோ அது ஒரு மந்திரமாக அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை. அதை படிப்பதற்கு முன்பு இருந்த நிலை படித்த பிறகு மாற வேண்டும். அதில் என்ன சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அதை புரிந்து அதற்கேற்ப மாற வேண்டும், மாற்றப்பட வேண்டும். இதுதான் குர்ஆனுடைய அடிப்படை. அதனால்தான் நீங்கள் முதல் அத்தியாயத்தையே நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். படைத்த உமது இறைவன் பெயரால் நீங்கள் வாசியுங்கள், படியுங்கள். நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்று முதல் வசனம் பேசியிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்யவில்லை. அந்த முதல் வசனத்தின் துவக்கமே படைத்த உமது இறைவனின் பெயரால் படியுங்கள், வாசியுங்கள். இப்போ மனிதனுக்கு தான் படித்து அறியக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. மற்ற தாவரங்களுக்கோ இன்னவர உயிரினங்களுக்கோ பிராணிகளுக்கோ படித்து புரிந்து உள்வாங்கக்கூடிய தன்மை இல்லை. மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் மனிதனுக்கு ஏற்ப படைப்பாளனாக இருக்கிற அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள். அப்போ வாசிக்கும் போதுதான் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக மனிதனாக நாம் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதால் தான் முதல் வசனமே இப்படி துவங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் குர்ஆன் என்பது இன்றைக்கு முஸ்லிம்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவர்கள் பார்க்கவில்லை. அது வெறும் மந்திரமாக பார்க்கவில்லை. மந்திரமாக பார்த்தார்கள் என்றால் அபூ ஜஹல் என்கிற ஒரு தலைவன் இருந்திருக்கவே மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அரபி மொழி இலகுவானது. அன்றைக்கு அரபிகள் மிக கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள், மிகப்பெரிய விருப்பனர்களாக இருந்தார்கள் மொழி அந்த இலக்கியத்தில். அப்போ அவர்களுக்கு குர்ஆனை வெறுமனே ஓதுவது என்றால் கஷ்டம் இல்லை. சாதாரணமாக ஓதிவிட்டு போய்விடுவார்கள். ஓதுவதல்ல விஷயம். ஓதுவதன் நோக்கமே வாழ்க்கை மாற வேண்டும். அப்போ கண்டதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். படித்து விட்டாயா, எதுவும் வணக்கத்திற்குரியது இல்லை அல்லாஹ்வை தவிர என்று நீ மாற்றிவிடு. இதுவரைக்கும் வியாபாரம் குடும்பம் கண்கண்ட போக்கில் இருந்து கொண்டிருந்ததா, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. படித்து விட்டாயா, படித்த பிறகு அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். இந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் எதிர்த்தார்களே தவிர அபூ ஜஹலோ இந்த பிற தலைவர்களோ உருவானதற்கு காரணமே ஓதுவதல்ல நோக்கம். ஓதுவதால் ஏற்படுகிற மாற்றம் அது அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அரும்பாடுபட்ட அல்லாஹ்வின் தூதர் சிரமப்பட்டார்கள். மிகப்பெரிய சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டதற்கு காரணமே அந்த மாற்றம் தான். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தோழர்கள் எவருமே குர்ஆனை நாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் வைத்திருப்பதை போல அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு வசனம் வந்துவிட்டது என்றால் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். ஒமா கான நபியின் ஐயவுல் ஒமை யவுல் யத்ரிமா கல்ல யௌமல் கியாமா சும்ம தவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுظلمون. மோசடி செய்வது ஒரு நபிக்கு தகுதியானதல்ல. மோசடி என்பது ஒரு நபிக்கு தகுதியானதல்ல. யார் மோசடி செய்வாரோ அந்த மோசடியோடு நாளை மறுமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். ஒருவர் ஏமாற்றுகிறார் அல்லது மோசடி செய்கிறார், இன்ன பிற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் என்றால் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அதை நீங்கள் மறுமையில் வந்து தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை, சூழல், கடமை இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறார். இந்த வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொல்கிறார். இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறது, யாரும் மோசடியில் ஏமாற்றத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள் என்று அதனுடைய ஆபத்துக்களை, விளைவுகளை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் யாரையாவது ஒருவரை ஒரு பொறுப்புக்கு அல்லது ஒரு செயலுக்கு, ஒரு திட்டத்திற்கு பொறுப்பாளராக ஆக்கி நான் அனுப்புகிறேன் என்றால் ஒரு ஊசியோ அல்லது அதை விட குறைவான பொருளோ அதை என்னிடத்தில் வந்து ஒப்படைத்து விடுங்கள். அதில் நீங்கள் மறைத்து மோசடி செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் அதற்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் பேசும்போது சபையில் இருந்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எனக்கு வழங்கிய பொறுப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த பொறுப்பை நான் செயல்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? இவ்வளவு கடுமையா நீங்கள் எச்சரிக்கை செய்கிறீர்கள். ஒரு அற்ப பொருள் ஊசி, அந்த ஊசியையோ அதை விட ஒரு சாதாரணமான ஒரு பொருளாக இருந்தாலும் ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு என்னை பொறுப்பாளராக ஆக்குகிறீர்கள் என்றால் என்னால் அது முடியாது என்று அவர் தன்னுடைய பொறுப்பை முன்வைக்கிறார், சமர்ப்பிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், மீண்டும் சொல்கிறேன்,
நீங்கள் செய்ய முடியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை, என்னால் ஏற்று செயல்பட முடியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை, மீண்டும் சொல்கிறேன், ஒரு ஊசியையோ அல்லது அதை விட ஒரு சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஏமாற்றினால், மோசடி செய்தால் நீங்கள் எல்லாரிடத்தில் அதற்குரிய பதிலை சொல்லியே தீர வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்கள் அதை மையத்துக்கு ஓதுவதற்கு, ஃபாத்தியாவுக்கு ஓதுவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? ஒரு வசனம் வருகிறது என்றால் மோசடி செய்யக்கூடாது என்றால் அதை ஓதி முகத்தில் தடவுவதல்ல, மோசடி செய்யக்கூடாது என்று புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் குர்ஆனுடைய நோக்கம். அதே ஒரு தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு கைபர் என்கிற ஒரு போர், அந்த போரில் முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு சில செல்வங்கள் கிடைக்கிறது. அந்த செல்வங்களில் அல்லாஹ்வின் தூதருக்கு ஒருவர் அடிமையாக வழங்கப்பட்டிருந்தார். அவர் திடீரென்று ஏதோ ஒரு சூழலில் மரணித்து விடுகிறார். சஹாபாக்கள் ரொம்ப அவரை பற்றி சிறப்பித்து பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், சிறந்த ஒரு மரணம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் தூதருக்கு அடிமையாக இருந்திருக்கிறார், நெருக்கமாக இருந்திருக்கிறார், அவருமால் நமக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கல, ஷஹீதாகவும் ஆகிவிட்டார் என்பதாக அவரை குறித்து புகழ்ந்து பேசும்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள், ஆனால் கனிமத் பொருட்களில், போரில் கிடைத்த செல்வங்களில் ஒரு போர்வை, அதை இவர் கணக்கில் கொண்டு வராமல் மறைத்து விட்டார். அது நாளை மறுமையில் அவருக்கு நரகத்தின் நெருப்பாக அது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதரை எச்சரிக்கிறார். இங்க நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கமாக பணி செய்தவர், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு பணியாளராக இருந்தவர், அவங்கெல்லாம் சாதாரணமான ஆளா அப்படின்னு சஹாபாக்கள் நினைத்தார்கள். இன்றைக்கு நம்மளுக்கு அந்த பலவீனம் இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு ஆளுநர் நெருங்கிய தொடர்பு இருந்தால் அவெல்லாம் பெரிய பாக்கியசாலி, அப்படி கிடையாது. அனைவரும் அல்லாஹ்விற்கு அடிமை, அவ்வளவுதான். அவர் தோற்றத்தில் எப்படி இருந்தாலும் சரி, படைத்தவருக்கு அடிமைதான். அடிமை என்பது அனைவரும் சமமே தவிர, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அல்லாஹ்வுக்கு, இவர் ரொம்ப நெருக்கமானவர் அவருக்கு, ஆகவே இவரெல்லாம் ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு, அப்படி எல்லாம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வின் தூதரின் அடிமையாக இருந்தாலும் கூட அவரும் ஒரு மோசடி என்கிற ஒரு துண்டோ ஒரு போர்வையோ அதை கணக்கில் கொண்டு வரவில்லையானால் அது நரக நெருப்பாக அவருக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரித்த உடனேயே சபையில் இருந்த ஒரு மனிதர் செருப்பு வாறு மாறியான ஒரு பொருள், ஷிராக்குன் அவ் ஷிராக்கைன், ஒரு வாறு அல்லது 2 வாறு, அதை கொண்டு சமர்ப்பிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, இதை நான் கணக்கில் காட்டாம மறைச்சு வச்சிருந்தேன், இந்த அங்கன்னு சொல்லி கொடுக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இதுவும் நரகத்தின் ஒரு பொருளாக வந்து நிற்கும். இப்படி கொடுக்கலன்னா இப்ப யோசிச்சு பாருங்க கொஞ்சம். குர்ஆனுடைய ஒரு வசனம், அந்த வசனத்தை அவர்கள் வேறு மந்திரமாக பயன்படுத்தினார்களா, வாழ்வியல் மாற்றமாக புரிந்து கொண்டார்கள்? இப்ப படிப்பதற்கு முன்பு, வாசிப்பதற்கு முன்பு இருந்த மனநிலை வேறு, வாசித்த பிறகு, கேட்ட பிறகு அவர்களது மனநிலை மாறுகிறதா இல்லையா? இதுதான் குர்ஆன். இப்படி மாறுவதால் அல்லாஹ்விற்கு லாபமா? ஒரு மனிதன் மாறுவதால் அல்லாஹ்விற்கு லாபமா? அல்லாஹ் சந்தோஷத்தில் கொண்டாட போகிறானா? நமது வெற்றி அவ்வளவு. யார் மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களது வெற்றி, யார் மாற்ற முயற்சிக்கவில்லையோ அது அவர்களுக்கான பொருள். அப்ப நபி தோழருடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது வாழ்வியல் மாற்றம் என்றுதான் புரிந்து கொண்டார்கள். அதே போல சாபித் பின் கைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபி தோழர், அல்லாஹ்வின் தூதர் பள்ளிவாசலில் சில நாட்களாக அவரை காணப்படவே இல்லை. சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், சாபித் பின் கைஸ் ஆள காணமே, எதுவும் உடம்புக்கு முடியலையா என்று கேட்கும்போது ஒரு நபி தோழர் சொல்கிறார், அவர் நல்லதான் இருக்கிறாரு, அந்த தெருக்கள் பக்கத்துல அவர் வீடு இருக்குது, அந்த மஹல்லால தான் அவருடைய வீடு இருக்கிறது, நான் விசாரித்து விட்டு வருகிறேன். அந்த நபி தோழர் சாபித் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து, ஏன் நீங்கள் பள்ளிவாசல் பக்கம் வரவில்லை, அல்லாஹ்வின் தூதர் உங்களை விசாரித்தார்கள் என்று சொல்லும்போது, மிகப்பெரிய ஒரு சிக்கலில் நான் மாட்டிக்கொண்டேன், மிகப்பெரிய கேடு உள்ளவனாக நான் ஆகிவிட்டேன், நான் நஷ்டவாளியாக நரகவாசியாக நான் மாறிவிட்டேன் என்பதாக அவர் அழுது புலம்புகிறார். என்ன காரணம், ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே, உங்களது சப்தங்களை அல்லாஹ்வின் தூதருடைய குரலை விட உயர்த்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் கூறுகிறான். என் குரல் இயற்கையிலேயே சற்று கடினமானது, நான் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னாடி பேசுறது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னா நான் யாருக்கு
யார்கிட்ட பேசினாலும் என் குரல் தான் பள்ளிவாசல்ல ரொம்ப பிரமாண்டமா கேட்கும். அப்ப அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா நான் நடக்கிறேனா இல்லையா? என் அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டதா இல்லையா? நரகவாசியாக நான் இருக்கிறேன், நான் எப்படி அங்கு வர முடியும் என்பதாக அவர் தன்னைத்தானே அழுது கொண்டு இருக்கிறார். இந்த தகவல் அல்லாஹ்வின் தூதருக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இன்னக்க லஸ்த மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி இல்லை, வலாகின் மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கத்திற்குரியவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இங்க பாருங்க, அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியாது. அதிகபட்சம் ஒரு 65 வயசு வைங்களேன். வாழும் போதே சொர்க்கவாசிங்கிற பாக்கியத்தை அடைந்து விட்டாரா இல்லையா? எத்தனை கோடி கொடுத்தாலும் இது சமமாகமா இருக்கும். ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை புரிந்து கொள்வார். இன்றைக்கு வாழுகிற எவரும் நான் சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரசூல் வாழுகிற காலத்தில் இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் மிகச்சிலர், விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர் யார்? இந்த தாபீத். எதனால் பெற்றார்? குர்ஆனை மந்திரமாக பார்த்ததால் பெற்றாரா? வாழ்வியல் மாற்றம் என்பதால் அந்த பாக்கியத்தை அடைந்தார். அப்ப லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்பதை ஓதி 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 அப்படி முகத்துல தடவி உடம்பெல்லாம் தடவி அப்படி பார்க்கவில்லை. வீட்டுல உட்கார்ந்து ஓதி நல்லபடியா வீடு ஓகா ஓகன் இருக்கணும், கடையில உட்கார்ந்து ஓதி நல்ல வியாபாரம் நடக்கணும் என்று கணக்கு போடவில்லை. சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்றால் நான் மனிதன், என்னை பார்த்து ரப்பு பேசுகிறான், என்னை பார்த்து என்னை படைத்த எஜமான் பேசுகிறான். அவன் சொல்வதை கேட்பதுதான் ஒரு அடிமையின் பிறப்பின் நோக்கம், படைப்பின் நோக்கமே அதுதான். நான் ஏற்கிறேனா இல்லையா, கட்டுப்படுகிறேனா இல்லையா, இதுதான் நோக்கம். இது வெறும் மந்திரம் அல்ல என்று புரிந்து கொண்டால் அந்த வசனம் அவரது செயலை, அவரது வாழ்வியல் முறையை மாற்றியது, சிந்தனையை மாற்றியது. வாழும் போதே சொர்க்கவாசி என்கிற அந்த தகுதியை அவர் அடைந்து விட்டார். அப்போ குர்ஆன் என்பது வாழ்வியல் மாற்றமாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணற்ற வரலாறுகளை நாம் நம்முடைய கவனத்தில் இருக்கிறது, சொல்லிக் கொண்டே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான், லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நம்முடைய பெரும்பாலானோருக்கு இது மறந்தே இருக்காது இந்த வரலாறு. அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக வழங்காதவரை நன்மையை பெற முடியாது என்கிற ஒரு வசனம். மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற அபூ தல்ஹா வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அன்சாரிகளிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக நான் இருக்கிறேன், நிறைய செல்வத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், தோட்டங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி அருளியதாக நான் கேள்விப்பட்டேன், விருப்பமானதைத்தான் நீங்கள் தர்மமாக வழங்க வேண்டும், அப்பதான் அதற்கு கூலி நன்மை என்பதாக நான் அறிந்தேன். எனக்கு விருப்பமான செல்வம் பைரஹா என்கிற தோட்டம், மிகப்பெரிய தோட்டம். அதே நேரத்தில் பள்ளிவாசலுக்கு அருகில் இருக்கிற ஒரு தோட்டம். ஏதோ ஊருக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம், பஸ் இல்லாத ஊர்ல அப்படி நிலைமை இல்லை. மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகில் இருக்கிறது. பேரித்தம்பல மரங்களால் அந்த தோட்டம் செழித்தோங்கி கொண்டிருக்கிறது. சுவையான குடிநீர் வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதரை அங்கு போய் தான் நீர் குடிப்பார்கள் என்கிற அளவிற்கு ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படி முக்கியமான ஒரு தோட்டம். இன்றைக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. நீங்க பள்ளிவாசலுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பள்ளிவாசல் எல்லைக்குள்ள எப்பயோ வந்திருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமாக இன்றைக்கு பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி மாறிவிட்டது. அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்கிறார், என்னுடைய செல்வத்திலேயே இந்த பைரஹா என்பதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்தமானது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுக்கு நான் தானமாக வழங்குகிறேன், நீங்கள் விரும்பிய அடிப்படையில் அதை பயன்படுத்துங்கள், செலவு செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லாபகரமான வியாபாரத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள், நஷ்டமே இல்லாத வியாபாரம் இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் 10 நிலம் இருக்குது, 10 தோட்டம் இருக்கிறது, ஒரு தோட்டத்தை கொடுத்து விட்டார். இவர் நஷ்டவாளியா லாபகரமான வியாபாரம்? நம்ம அறிவுல பார்த்தா இந்த மண்ணின் மேல் குடியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த சுருக்கமான குறைவான ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது நஷ்டம். ஏன்? 10 1 காலி, குறைக்க தெரியாத விவரம் தெரியாத விவரம் கேட்டாரு இவன் எங்கனாலும் குடும்பம் என்னுடைய என்று நம்ம அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டீர்கள், நஷ்டமே இல்லை. இந்த மண்ணில் இருந்து கணக்கை பார்த்தால் நஷ்டம், ஆனால் உண்மையான வாழ்க்கையை வைத்து பார்த்தால், மறுமையை முன்வைத்து பார்த்தால் இதுதான் லாபம். ஏன்? அவர் ரசூலுக்கு கொடுக்கவில்லை, ஏதோ மனிதனுக்கு இறக்கப்பட்டு கொடுக்கவில்லை, தன் வாழ்க்கைக்காக நன்மைக்காக முற்படுத்திக் கொண்டார், அவ்வளவுதான். தோட்டத்தை என்னங்க பண்ணீங்க? அல்லாஹ் நாளை கேட்டா, யா அல்லாஹ் இந்த மாதிரி நன்மை நாளை நீ ஒரு வசனத்தை இறக்குன, நன்மை நாளை கொடுத்தேன்,
என்று அல்லாஹ்விற்காக கொடுத்தேன் என்று அவர் சொல்வார். அப்ப அவர் தனக்காகத்தான் கொடுத்து கொண்டாரே தவிர வெளி தோற்றத்தில் பார்த்தால் யாரோ 4 பேருக்கு வணங்குற மாதிரி தெரியும். இல்லை, தனக்காக அவர் சேமித்துக் கொண்டார், தனக்கான இருப்பை உறுதி செய்து கொண்டார் சொர்க்கத்தில். அப்ப இன்றைக்கு நாம் அந்த கணக்கை போட்டு பார்த்தோம் என்றால் அதெல்லாம் எந்த வகையிலும் நமக்கு அது பெரிதாக புரியாது. நான் சொல்ல வருவது, சஹாபாக்கள் குர்ஆனை வாழ்வியல் மாற்றங்களாக பார்த்தார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அது செயல் வடிவமாக அவர்கள் பார்த்தார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு வசனத்தை எல்லாம் இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத் மா கஸபதும் வ மிம்மா அக்ரஜனா லக்கும் மினல் அர்த். மூமின்களே, நீங்கள் சம்பாதித்தவற்றில் நல்லவைகளை தர்மமாக வழங்குங்கள். சம்பாத்தியத்துல நல்ல பொருளை நீங்கள் தர்மமாக வழங்குங்கள். எதை உங்களுக்கு வழங்கப்பட்டால் கண்களை மூடிக்கொண்டே தவிர வாங்க மாட்டீர்களோ அப்படிப்பட்ட பொருளை நீங்கள் தர்மமாக வழங்காதீங்க. எந்த ஒரு பொருளை உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்கிறார், இதை போய் தரலாம், ஒரு மனுஷன் வாங்குவானா அப்படின்னு உங்களுக்கு எரிச்சலா இருக்குது, அப்படி அசிங்கமான அருவருக்கத்தக்க மதிப்பில்லாத ஒரு பொருளை நீங்கள் பிறருக்கு கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார். இப்ப இந்த வசனத்தின் விளக்கமாக பரா இப்னு ஆசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நஸரத் ஃபீனா மாஷரல் அன்சார், அன்சார்களாகிய எங்கள் விஷயத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. எப்படி பார்க்கறாங்கன்னு பாருங்க. அந்த வசனத்தை குர்ஆனை மந்திரமாக பார்க்கவில்லை. இது எங்களை பற்றி இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னு வைங்களேன், என்ன பத்தி அவர் பேசிட்டாரு, இவர் பேசிட்டாரு, நீ மட்டும் யோக்கியமா என்கிற சிந்தனை நமக்கு ஓடும். ஆனால் சஹாபாக்கள் எப்படி பார்க்கிறார்கள், அதை ஒரு குறையாக பார்க்கவில்லை, சீர்திருத்தமாக பார்க்கிறார்கள். அவர் சொல்கிறார், எங்கள் விஷயத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. அதற்கு காரணம் சொல்றாரு, அஸ்ஹாப நஹல், நாங்கள் வேலைத்தம்பல தோட்டம் நிறைந்தவர்களான அன்சாரிகள் நாங்கள் இருந்தோம். எங்களில் சிலருக்கு நிறைய விளைச்சல் வரும், சிலருக்கு குறைவாக வரும். அந்த விளைந்த பேரித்தம்பல அந்த பழங்களை அந்த குலைகளாக நாங்கள் எடுத்து கொண்டு வந்து பள்ளி வாசலில் சிலர் தொங்க விடுவார்கள். அதாவது அவங்க சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு வியாபாரத்துக்கு போறது போக கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நன்மை நாளை பள்ளிவாசல கொண்டு போய் வைப்போம், சாப்பாடுக்கு பசியானவங்க தேவை உள்ளவங்க சாப்பிட்டுக்கட்டும் என்பதாக நாங்கள் சிலர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தோம். சில பேர் ஒரு திண்வைனி ஒரு குலையோ அல்லது 2 குலைகளையோ கொண்டு வந்து பள்ளிவாசலில் தொங்க விட்டு விடுவார்கள். அஹ்லு சுஃபா அந்த பள்ளிவாசலிலேயே எப்போதுமே தங்கி இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அவர்களுக்கு உணவு தேவை வரும்போது ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்பை எடுத்து அந்த பழங்களை குலையில் குத்தி எடுத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். அப்படி குத்தி எடுக்கும் போது சில நேரங்களில் நல்ல பழங்களும் வரும், சில நேரங்களிலே ஒரு காய் மாதிரியான பழங்களும், காயும் பழமும் சேர்ந்த மாதிரியான பழங்களும் வரும். சில புலைகளிலே சில நபி தோழர்கள் எங்களில் இருந்தார்கள். அவர்கள் பீந்து போன, அழுகி போன அல்லது கெட்டு போன மாதிரியான புலைகளை கொண்டு வந்து தொங்க விடுவார்கள். நம்ம சில பேர் நினைப்போம் இல்லையா, சோறு வீணா போச்சு இந்த உப்போட்டுக்காரங்களுக்கு கொடுத்துருவோம், இல்லாட்டி வேற யாராவது கொடுத்து வேஸ்டா கீழே போடக்கூடாது. கல்யாணத்துல எல்லா கல்யாணத்திலையும் பாருங்க, கஷ்டப்பட்ட மக்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் கூடையை தூக்கிக்கிட்டு சட்டியை தூக்கிக்கிட்டு வந்து நிற்பாங்க. கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலன்னா அந்த விருது நடந்துட்டு போயாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு போட்டு கறி கத்திரிக்காய் எச்சியா வச்சிருப்பாங்கல்ல, அதை பூரா கொண்டு ஒரு பக்கெட்ல போடும், அந்த பக்கெட் அந்த மரத்துக்கு போடும். இதை நம்ம சாப்பிடுவோமா? இதை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோமா? ஆத்திரம் வராது? எனக்கு கேவலப்பட்டோம், மானம் கட்டோம் நினைச்சிருக்கேன் என்று கேட்க மாட்டோம், தூக்கி மூஞ்ச வீச மாட்டோம். ஆனால் நாம் என்ன செய்வோம்? குடைவர்களாக கொடுப்போம். யாருக்கு? எதை நாம் விரும்ப மாட்டோமோ அதை அறியாத ஏழை மாலைகளுக்கு, சிரமப்படக்கூடிய மக்களுக்கு நாம் தாராளமான குடைவர்களாக கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்கிறான், எதை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர வாங்க மாட்டீர்களோ அப்படிப்பட்ட பொருளை தர்மமா கொடுக்காதீங்க. அந்த சஹாபி சொல்கிறார், எங்கள் விஷயத்தில் தான் இது அருளப்பட்டது. சில பேர் இப்படி நாங்கள் இருந்தோம், இதற்கு பிறகு எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டோம், இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். அந்த சஹாபி தன்னை சொல்லவில்லை, அப்படி ஒரு நிலை இருந்தது. அல்லாஹ் சொன்ன பிறகு அதை எங்களில் உள்ள மக்கள் அதை மாற்றிக்கொண்டார்கள் என்று அந்த நபி தோழர் சொல்றார். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த 4 விஷயங்களும் என்ன சொல்லி தருகிறது? குர்ஆன் என்பது 30 ஜுஸுவை ஓது 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 அதற்கல்ல. ஒரு வார்த்தையை படித்தாலும் அது என்னிடத்தில் என்ன மாற்றத்தை
மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் குர்ஆன். பல பெண்களை பார்க்கலாம், முன்பு இருந்தது இப்ப எப்படின்னு தெரியல. ரமலான் வந்துட்டா 4 சத்தம் முடிச்சிட்டேன், 5 சத்தம் முடிச்சிட்டேன் என்பதாக சொல்வார்கள். ஆண்களையும் நிறைய பேர் குறைஞ்சபட்சம் 2 குர்ஆனாச்சும் முடிச்சாகணும் என்பதாக சொல்வார்கள். அதனால தான் பல பள்ளிவாசல்களை பார்த்தீங்கன்னா இரவு தொழுகையில பயங்கர ஸ்பீடு சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறான்னு தெரியாது. 27க்குள்ள ஒரு குர்ஆனை முடிச்சிடணும். சில ஊர்கள்ல 15 நாள்ல முடிச்சிட்டு இன்னொரு 15ல இன்னொரு குர்ஆன் முடிக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குர்ஆன்னாலே மந்திரம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு வழங்கவே இல்லைங்க குர்ஆனை. ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு கைடு புக் கொடுக்குறான். அந்த கைடு புக் வச்சு என்ன பண்ணுவோம்? வாரத்துல ஒரு நாள் சும்மா நாளைக்கு வந்து அதை உட்காந்து வாசிச்சு இப்படி முகத்துல தடவி கொடுப்போமா? இல்லாட்டி தண்ணியில ஊற போட்டு காய்ச்சல் வந்தா குடிச்சு கொடுப்போமா? இல்லாட்டி புதுசா கடை ஒரு நாள் பாட்டில கட்டி தொங்க போடுவோமா கைடு புக்க? எல்லாத்துக்குமே கைடு புக் கொடுக்குறானா இல்லையா? ஒரு மிக்சி வாங்க, ஒரு கிரைண்டர் வாங்க, அல்லது ஒரு வாஷிங் மிஷின், ஒரு ஃப்ரிட்ஜ், என்னத்தை வாங்கினாலும் சரி. சில செருப்புகளுக்கு கூட கொடுக்குறான் கைடு நோட்டீஸ் சொல்லி ஒன்று வச்சிருக்கிறான். இப்போ கைடு நோட்டீஸ்னா எதுக்கு? எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது. இந்த கோடாலி தைலம் தருவாங்க பார்த்தீங்களா? இந்த வெளிநாட்டு கொடுத்து கொடுக்குற பரிசுகளை முக்கியமானது என்னது? கோடாலி தைலம். அந்த கோடாலி தைலம் ஒரு விரல் சைஸ் கூட இருக்காது. அதுல ஒரு சீட்டு. அந்த சீட் எதுக்கு? எதுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தக்கூடாது, எப்படி பயன்படுத்தணும். அதிகமா தேய்ச்சிங்கன்னா எதுக்கு போயிருக்கோடு, நீங்க இந்த அளவுக்கு தான் தேய்க்கணும். இப்படி பல விஷயங்களை கொடுத்துருக்கான். அனைத்தும் கைடு தான். என்ன அர்த்தம்? அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது. இதுதான். இது எல்லாத்தையும் சரியா முஸ்லிம்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறார். இது எல்லா கைடு புக்கையுமே அது பயன்பாட்டு முறை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கை என்கிற மறுமை வெற்றிக்கான ஒரு வழிகாட்டியாக வழங்கி இருக்கிற இந்த குர்ஆன் மாத்திரம் அது மந்திரத்திற்கானது, அது மையத்திற்கானது, அது ஃபாத்தியா ஓதுவதற்கானது, அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை சத்தம் ஓதி ஆர்வம் முடிஞ்ச பிறகு துவா ஓதியர் எல்லாத்துக்கும் ஈசா சவா பண்ணிடணும் என்பதை போன்றது என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி நமது செயல்பாடு குர்ஆனோடு இருக்கும் என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், உலகத்தில் மனிதனுக்காக, மண்ணுக்காக, இந்த பூமி பந்துக்காக வாழவே கூடாது. இவை கண்ணுக்கு தெரிபவை, கண்ணுக்கு தெரியாதது மறுமை, கண்ணுக்கு தெரியாதது சொர்க்கம், கண்ணில் பார்க்கப்படாதது நரகம், கண்ணில் பார்க்கப்படாதவன் அல்லாஹ். கண்ணில் பார்க்கப்படுகிற இதற்காக வாழ்கிறோமா, கண்ணில் பார்க்கப்படாத மறுமைக்காக வாழ்கிறோமா? இதுதான் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற அடிப்படையான சோதனை. வாழ்க்கையின் நோக்கமே அடிப்படை இதுதான். கண்ணில் பார்க்கப்படுவதை நாம் அஞ்சுகிறோமா, ஆசைப்படுகிறோமா? கண்ணிற்கு தெரியாததை அஞ்சுகிறோமா, ஆசைப்படுகிறோமா? இதுதான் நமது படைப்பின் நோக்கம். இந்த நோக்கத்தை அடிப்படையிலிருந்து இறுதி வரை சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழிகாட்டுதல் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்வியல். இதை சரியான முறையில் புரிந்து உள்வாங்கி குர்ஆனோடு உள்ள தொடர்பை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லித் தருகிறார்களோ அப்படி அமைத்துக் கொண்டு மகத்தான வெற்றியை உண்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானா என்று கூறி முதல்வரை